மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் புத்தகங்களை வெளியிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்தார். நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு ஆட்சி நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருந்து மீண்டுள்ளதாகவும் 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் கூறினார். மேலும் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 11 கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு 12.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் நாடு முழுவதும் 164 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் 124 புதிய விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் உதான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கு 20,000 கோடி ரூபாய் முதலீடு வரவழைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களின் நலன்களும் பாதிக்கப்படாத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் நதிநீர் இணைப்பு திட்டம் அந்த நோக்கத்திற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். இறுதியாக ராமேஸ்வரத்தில் இருந்து 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் புதிய அரசு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தினார்.